வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. மருத்துவமனைக்கு வந்து ராமதாஸை பார்க்கும்படி வற்புறுத்தவில்லை என்று அன்புமணி கூறுவது அபாண்டமான பொய் என பாமக கௌரவ தலைவர் குற்றச்சாட்டு. அரசியல் நாகரிகமின்றி அன்புமணி பேசி வருவதாக ஜி.கே. மணி விமர்சனம். சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உக்ரைன் போர் விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமாகா ஏவுகணைகள் அனுப்ப நேரிடும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை. பெருங்களத்தூரில் முழங்கால் அளவுக்கு வெள்ளம். சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. இனி விரிவான செய்திகளை காணலாம். மதுரை வேலூர் மாவட்டம் அரசு சட்டக் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை வேலூர் மாவட்டம் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டத்துறை சார்பில் 55,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன், தலைமை செயலாளர் முருகானந்தம், சட்டத்துறை செயலாளர் ஜார்ஜ் அலெக்சாண்டர், சட்டக்கல்வி இயக்குநர் விஜயலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர். மருத்துவமனைக்கு வந்து ராமதாஸை பார்க்கும்படி யாரையும் வற்புறுத்தவில்லை என்று அன்புமணி கூறுவது அபாண்டமான பொய் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேசிய போது, ராமதாஸ் அவர்கள் ஐசியூவில் இல்லை என்றும், இன்னும் சொல்லப்போனால் ஆஞ்சியோகிராம் செய்யும் போது கூட அவருக்கு மயக்க மருந்து செலுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். தலைவர் ராமதாஸ் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பிற மாநில தலைவர்களும் தேசிய தலைவர்களும் நலம் விசாரித்ததாகவும், வர முடியாதவர்கள் கைபேசியில் நலம் விசாரித்ததாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய ஜி.கே. மணி, யாரையும் மருத்துவமனைக்கு வந்து ராமதாஸ் அவர்களை பார்க்கும்படி வற்புறுத்தவில்லை என்றும், இது அன்புமணி கூறும் அபாண்டமான பொய் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் நாகரிகமின்றி அன்புமணி பேசி வருவதாகவும் ஜி.கே. மணி விமர்சித்துள்ளார். சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திராவை ஒட்டி உள்ள பகுதிகளிலும், தென்கிழக்கு அரபிக்கடலை ஒட்டி உள்ள வடக்கு கேரளா கடலோர பகுதிகளிலும் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் கோவை, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் போர் விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமஹாக் ஏவுகணைகள் அனுப்பப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியபோது, உக்ரைனில் நடக்கும் போர் விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமஹாக் ஏவுகணைகள் அனுப்ப நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். டோமாஹாக் ஏவுகணை ஒரு அற்புதமான ஆயுதம், ரஷ்யா நிச்சயமாக இதை விரும்பாது என்றும் தெரிவித்தார். 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் டோமாஹாக் ஏவுகணை மூலம் உக்ரைன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை எளிதில் தாக்க முடியும் என கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலளித்த ரஷ்ய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வேடேவ் இதுகுறித்து பேசியபோது, உக்ரைனுக்கு டோமாஹாக்ஸ் ஏவுகணை வழங்கப்பட்டால் அது அதிபர் டிரம்பிற்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய டிமிட்ரி மெட்வேடேவ், இது ரஷ்யாவிற்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பியது போன்ற மற்றொரு வெற்று அச்சுறுத்தலாகவே இதை கருதுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த தாம்பரம், முடிச்சூர், பெருங்களத்தூர் ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் முழங்கால் அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் முழங்கால் அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பெருங்களத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் தேங்கியுள்ள மழைநீரில் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தாம்பரம் மாநகராட்சியிடம் மழைநீர் வடிகாலை முறையாக தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த கழுதூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்களும் பிரதிநிதிகளும் கழுதூரில் இருந்து பள்ளி, அரசு மருத்துவமனை, வங்கி உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய இடங்களுக்கு செல்லும் சாலையில் அதிக விபத்துகள் ஏற்படுவதால் மேம்பாலம் அமைத்து தரும்படி கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சி.வே. கணேசன்,
15க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் இந்த பிரதான சாலையை கடந்து செல்ல வேண்டியிருப்பதால் மேம்பாலம் அமைப்பதன் அவசியம் கருதி மண்ணின் மைந்தன் என்ற முறையில் இந்த பாலத்தை அமைப்பதற்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார். இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு பரிந்துரை கடிதம் எழுதி மேம்பால பணிகளுக்கு தேவையான அனுமதியை விரைவில் பெற்றுத் தருவதாக அமைச்சர் சி.வே. கணேசன் உறுதியளித்தார். ஊர் பெயர், தெரு பெயர்களில் சாதி அடையாளம் இருக்கக்கூடாது என்ற தமிழக அரசின் அறிவிப்பால் கோவையில் பெருவாரியான ஊர்களுக்கு பெயரே இருக்காது என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை புளியகுளத்தில் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் பெயரில் நடைபெற்றது. இதை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தொடக்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை வரவேற்பதாக வானதி சீனிவாசன் தெரிவித்தார். ஊர் பெயர், தெரு பெயர்களில் சாதி இருக்கக்கூடாது என்றால் கோவையில் நிறைய ஊர்களுக்கு பெயரே இருக்காது என்று வானதி சீனிவாசன் சுட்டிக்காட்டினார். வாணியம்பாடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பயணிகள் நிழற்கூடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உதயேந்திரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் நிழற்கூடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் செல்வராஜ் தலைமையில் மாவட்ட பிரதிநிதிகள் அம்பலவாணன், மேகநாதன், கட்சி பொருளாளர் மீர் முகமது கனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக பேரூராட்சி மன்ற தலைவர் பூசாராணி பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக கிளை செயலாளர் சுகுமார், ஜெகநாதன் சாமுடி, கோகுல்ராஜ், ஆகாஷ், பத்ரி ரமேஷ் உட்பட கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி கலை திருவிழாவின் நிறைவு விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களின் கலைத்திறனை வளர்க்கும் நோக்கில் தமிழக அரசு சார்பில் கல்லூரி கலை திருவிழா நடத்தப்பட்டு அதன் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கணினி அறிவியல் துறை தலைவர் முனைவர் கார்த்திகேயன் வரவேற்புரை நிகழ்த்தினார். பின்னர் கல்லூரியின் முதல்வரும் முனைவருமான ராசாமூர்த்தி தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி சிறப்பு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் மேனாள் முதல்வர் ரமேஷ், தமிழ்துறை தலைவர் வடிவேலன், தமிழ்துறை உதவி பேராசிரியர் பவானி, உடற்கல்வி இயக்குனர், பேராசிரியர்கள், ஏராளமான மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வீசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்காவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பாஜக அண்ணாமலை, ஹெச் ராஜா ஆகியோர் RSS குறித்து கோஷங்களை எழுப்பியவாறு பேசினர். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட விசிக கட்சியினர் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட தெருக்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி மதுராந்தகம் நகராட்சி ஆணையரிடம் அதிமுகவினர் கோரிக்கை மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட தெருக்களில் உள்ள பெயர்கள் மாற்றம் செய்ய தமிழக அரசு அண்மையில் அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி தெருக்களில் கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் நகர் அதிமுக செயலாளர் பூக்கடை KC சரவணன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று மதுராந்தகம் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அதில் தெருக்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இடம்பெயர வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுகவினர் தெரிவித்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், தன் வீட்டையே காது கேட்காதவர், கண் தெரியாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தன் வீட்டையே அர்ப்பணித்தவர். அவர் பேர் இதில் இடம்பெறவில்லை. குடியாத்தம் கவுண்டனியா ஆற்றில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ட்ரோன் மூலம் படம் பிடிக்கப்பட்ட ரம்மியமான காட்சி காணப்படுகிறது. தற்போது ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணையான குடியாத்தம் மோர்தானா அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணையிலிருந்து சுமார் 800 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது. மேலும் குடியாத்தம் கவுண்டனியா ஆற்றில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது ஆற்றின் இருபுறத்திலும் ஆற்றின் நடுவிலும் சிறு உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளதால் போக்குவரத்து தடையின்றி செயல்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நகரின் பாதி பகுதி தடை செய்யப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தற்போது எந்தவிதமான பிரச்சனைகளும் இன்றி போக்குவரத்து நடைபெறுகிறது.
இதற்கிடையே தொடர்ந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காட்சி ட்ரோன் மூலம் படம் பிடிக்கப்பட்ட ரம்மியமான காட்சி காணப்படுகிறது. வெளிநாட்டு வாழ் இந்தியரின் 4 கோடி மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த மதுரை நிலையூர் கைத்தறி நகர் பாஜக பிரமுகரை மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை ஆத்திக்குளத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் குடும்பத்தினருடன் லண்டனில் வசித்து வருகிறார். இவரது மனைவி ரத்னமாலா மற்றும் மகள் ஷாலினி ஆண்ட்ரூஸ் லண்டனிலும் மகன் ஜார்ஜ் சாமுவேல் அமெரிக்காவிலும் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான இடம் மதுரை நிலையூர் பெத்தேல் நகரில் 1 ஏக்கர் 30 சென்ட் இடம் உள்ளது. இதனிடையே 2016இல் ராஜ்குமார் இறந்துவிட்டதை தெரிந்து கொண்ட பாஜக பிரமுகர் குமரேசன் என்பவர் போலி ஆவணங்கள் தயாரித்து 1 ஏக்கர் 30 சென்ட் இடத்தை ஆக்கிரமித்துள்ளார். இந்நிலையில் லண்டனில் வசிக்கும் ராஜ்குமாரின் மனைவி ரத்னமாலா மற்றும் அவரது மகள் ஷாலினி ஆண்ட்ரோஸ் ஆகியோர் நிலையூரில் உள்ள இடத்தை பார்க்க வந்தனர். அப்போது நிலையூர் கைத்தறி நகர் இரும்புக்கடை பிரமுகர் குமரேசன் போலி ஆவணங்கள் மூலம் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மதுரையில் தங்குவதற்கு முடியாத சூழ்நிலையில் தனது உறவினரான தனக்கன்குளம் திருவள்ளூர் காலனியை சேர்ந்த சவரிமுத்து மகன் சகாயராஜுக்கு ரத்னமாலா பவர் பத்திரம் வழங்கியுள்ளார். இதனை அடுத்து நிலையூரில் உள்ள இடத்திற்கு சகாயராஜ் சென்றபோது தான் லண்டனில் இருந்த ராஜ்குமாரிடம் 2008இல் கிராயம் பெற்ற ஆவணங்கள் உள்ளதாக குமரேசன் தெரிவித்துள்ளார். மேலும் திருமங்கலம் RTO நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆகியவற்றில் வழக்கு தொடர்ந்தார். முறையான ஆவணங்கள் இல்லாததால் வழக்கு தள்ளுபடி செய்து இடத்தை சகாயராஜ் வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. இதனை அடுத்து போலி ஆவணங்கள் மூலம் சொத்தை அபகரிக்க முயன்ற பாஜக பிரமுகர் குமரேசனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே துணைவேந்தர் பிரச்சினை ஏற்பட்டு வரும் நிலையில் பிம் என்ற கல்வி நிறுவனம் சாதி ரீதியான அணுகுமுறையை கையாளுவதாக பேராசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளோடு செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே துணைவேந்தர் பிரச்சினை ஏற்பட்டு வரும் நிலையில் பிம் என்ற கல்வி நிறுவனம் சாதி ரீதியான அணுகுமுறையை கையாளுவதாகவும் பேராசிரியர்கள் அவ்வப்போது பழிவாங்கப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் கூட்டம் கூட்டப்பட்டு அதில் உயர்கல்வித்துறை செயலாளர் சங்கர் தலைமையில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் 2 பேராசிரியர்கள் மீதான பாலியல் புகார்கள் குறித்தும் விவாதித்ததோடு பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தப்பட்டது. ஆனால் பணி நீக்க நடவடிக்கைக்கு ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களை கட்டாய பணி ஓய்வில் வெளியே அனுப்ப சிண்டிகேட் முடிவு செய்துள்ளதாக பல்கலைக்கழக வட்டாரம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட பாலியல் புகார்கள் மீது சட்டப்படியான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்தது. விழுப்புரம் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய நலத்திட்டங்களை வழங்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய நலத்திட்டங்களை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மத்திய அரசின் அண்ணா அந்தோதயா யோஜனா திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டை வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் கனிமொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். குடும்பமாக அரசு கருதி அண்ணா அந்தோதயா யோஜனா அட்டை AAY அட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது, உத்தரவு போட்டது. 2020 டிசம்பர் மாதத்தில் ஒன்றிய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் இந்த உத்தரவை செயல்படுத்துங்கள் என்று உத்தரவு போட்டது. சேலத்தில் உள்ள மளிகை கடையில் மர்ம நபர் ஒருவர் கொள்ளையில் ஈடுபட்ட CCTV காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 55 வயதான ஜெபஸ்டின் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். அவர் தனது கடையின் முன்பக்க கதவை திறந்து வைத்துவிட்டு அருகில் உள்ள பழக்கடையில் பழங்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த போது கடைக்குள் நுழைந்த மர்ம நபர் அங்கிருந்து 5 லிட்டர் எண்ணெய் கேனை திருடி சென்றுள்ளார். இது தொடர்பான CCTV காட்சி வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் வீடியோ வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த வீரகனூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பொதுமக்கள் செல்ல அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் வீரகனூரில் இருந்து தலைவாசல் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வந்தனர்.
இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நிலையில் அப்பகுதி மக்களும் பெற்றோர்களும் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் காட்டு யானை தாக்கி 2 உயிரிழந்ததை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து முடங்கியது. வால்பாறையில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த சிறுமி ஹேமாஸ்ரீ, அவரின் பாட்டி அசரா ஆகியோரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்க கோரி வாட்டர்ஃபால்ஸ் ஊமாண்டி முடக்கு பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் வரும் வரை மறியல் தொடர்ந்து நடைபெறும் என்றும் பொதுமக்கள் அறிவித்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முடங்கியது. குழந்தைகள் இழந்து கணவன் இழந்து இன்னைக்கு நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. நாங்கள் சொல்லிட்டு எல்லா அதிகாரிக்கு கவுன்சிலருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம், எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இன்னைக்குன்னு இந்த 2 உயிர் போனதுனால கலெக்டர் வரட்டும், எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு உத்தரவாதம் வேணும்னு சொன்னா கலெக்டர் வந்த கப்பல் தான் நாங்கள் இந்த இடத்துல எந்திருப்போம். அது வரைக்கும் எங்களுக்கு நிச்சயமா ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை புறக்கணித்து கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்டுதல், ஸ்கேன் செய்தல் போன்ற வேலைப்பளு அதிகமாக உள்ள நிலையில் மீண்டும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெற முடியாது என்று டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தால் மதுக்கடை பணியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் உருவாகி அது வன்முறையாக உருவாகும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெற தனி ஊழியர்களை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பனைமரம் சார்ந்த பொருட்களை தமிழக அரசு சந்தைப்படுத்த வேண்டும் என்றும், பனை பொருட்கள் வணிகம் மேம்பாட்டால் பொருளாதாரம் வளரும் என்றும் தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 6 கோடி பனங்கொட்டைகளை ஊன்றும் பணி நடைபெற்று வருகிறது. தன்னார்வலர்களும் பனைமரம் காக்கும் இயக்கங்கள் மட்டுமே ஆர்வத்துடன் பனை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பனை வளர்ப்பில் பொதுமக்கள் ஆர்வமாக பங்கேற்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பனை சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பணப்பொருட்களை சந்தைப்படுத்துவதால் வேலைவாய்ப்பு, வருமானம் ஆகியன அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் தெரிவித்தனர். இதை கருத்தில் கொண்டு பனை சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்த வழிவகை செய்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வியாசர்பாடியில் ரவுடி நாகேந்திரனின் உடல் அடக்கம் செய்வதற்காக வந்த உறவினர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்ட ரவுடி நாகேந்திரன் ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இவரது உடல் அஞ்சலிக்காக வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நாகேந்திரனின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. சத்தியமூர்த்தி நகர் சாலை வழியாக நாகேந்திரனின் உடல் கொண்டு செல்லப்பட்டு முல்லை நகரில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட நாகேந்திரன் உடல் மயானத்திற்கு வந்தபோது உறவினர்களும் நண்பர்களும் இறுதி சடங்கு செய்வதற்காக உள்ளே சென்றபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் நாகேந்திரனின் உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் உடனே லேசான தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் நாகேந்திரனின் உடல் புதைக்கப்பட்டு இறுதி சடங்கு நிறைவு பெற்றது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. மருத்துவமனைக்கு வந்து ராமதாஸை பார்க்கும்படி வற்புறுத்தவில்லை என்று அன்புமணி கூறுவது அபாண்டமான பொய் என பாமக கௌரவ தலைவர் குற்றச்சாட்டு. அரசியல் நாகரிகமின்றி அன்புமணி பேசி வருவதாக ஜி.கே. மணி விமர்சனம். உக்ரைன் போர் விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமாகா ஏவுகணைகள் அனுப்ப நேரிடும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை. சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெருங்களத்தூரில் முழங்கால் அளவுக்கு வெள்ளம். சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.